உங்ககிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லன்னா ஏதாவது ஒரு அப்ளையன்சஸ் வாங்குவோம். இதுதானே இயல்பான ஒரு மனுஷன் பண்றது. ஆனா இங்க ஒருத்தர் 1,00,000 ரூபாய்க்கு வெறும் ரப்பர் பேண்ட் மட்டுமே மாசம் மாசம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? அவர் சம்பாதிக்கிற $400 மில்லியன் கட்டு கட்டி வைக்கிறதுக்கு மட்டுமே 1,00,000 ரூபாய்க்கு ரப்பர் பேண்ட் வாங்குறாரு. நம்பவே முடியல. லக்ஸுரியஸான லைஃப், மாசம் $400 மில்லியன் சம்பளம் அண்ட் உலக பணக்காரர் பட்டியல்ல முதலிடம். இவ்வளவு இருந்தும் லீகலா அவரால் அந்த பணத்தை யூஸ் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? இந்த பணம் எல்லாமே ஸ்மக்லிங்ல இருந்து வந்த ஒரு பணம். அண்ட் அந்த மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? த நேம் இஸ் பாப்லோ எஸ்கோபார். சைல்ட்ஹுட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாப்லோ எஸ்கோபார் 1949ல கொலம்பியால ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில தான் பிறக்கிறாரு. ஆனா இவருக்கு சின்ன வயசுலயே படிக்கிற திறன் அதிகமா இருந்ததுனால படிச்சு நல்ல ஒரு பொசிஷன், அதாவது இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆயிட்டோம்னா நம்ம நாட்டோட வறுமையை போக்கி நம்மளும் ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆயிருக்கலாம். அது ஒரு மெயின் தாட்டு தான் இவரோட மூளையில எப்பவுமே நிறைஞ்சிருக்கு. வெறித்தனமா படிச்சாரு. படிச்சு ஸ்காலர்ஷிப்லயே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில போய் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றாரு. அவரோட ஒரு டைம் ஃபீஸ அவரால் அஃபோர்ட் பண்ணி கட்ட முடியல. அதனால அந்த யூனிவர்சிட்டியில உள்ளவங்க இவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. கனவு நொறுங்கி போகுது, என்ன பண்ணன்னு தெரியல. அந்த நிலைமையில அந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் முதல்ல அவர் ஒரு திருட்டுத்தனத்தை பண்ண வைக்குது. இறந்தவங்களெல்லாம் அந்த புதைப்பாங்கல்ல சமாதி, அந்த சமாதியில இருக்கிற அந்த கிராஸ் எல்லாமே கிரெனைட் கல்ல வச்சிருப்பாங்க. அதை திருடி அதை வித்து முதல் திருட்ட பாப்லோ எஸ்கோபார் அவர் லைஃப் டைம்ல கமிட் பண்றாரு. இதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன கிரைமா பண்ணிக்கிட்டு இருந்தவர் லைஃப்ல பண்ண ஆரம்பிச்ச பெரிய கிரைம் என்னன்னா கொக்கைன் பிசினஸ். அந்த காலகட்டத்துல கொக்கைன் குரோத்துக்கு மெயின் சோர்ஸா இருக்கிற இடமே கொலம்பியா தான் தெரிஞ்ச பாப்லோ எஸ்கோபார் கொலம்பியால இருந்து அமெரிக்காவுக்கு போற பேசஞ்சர்ஸ் கிட்ட, அதாவது பிளைட் பேசஞ்சர்ஸ் கிட்ட இந்த கொக்கைனை மறைமுகமா அனுப்பி இந்த பிசினஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார். அமெரிக்கன் யங்ஸ்டர்ஸ் இந்த கொக்கைன் பழக்கத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. கொலம்பியால இருந்து தான் நம்ம நாட்டுக்குள்ள ட்ரக் வருது அப்படிங்கறத அமெரிக்கா கண்டுபிடிச்சு கொலம்பியா போய் கேட்கும் போது அவங்க கை காட்டின ஒரு பர்சன், த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன், பாப்லோ எஸ்கோபார். இந்த இடத்துல தான் பாப்லோ எஸ்கோபார் உலகம் ஃபுல்லா தெரிய வர்றாரு. வேர்ல்டு மார்க்கெட்ல கொக்கைனுக்கான டிமாண்ட் அதிகப்படுத்தின ஒரே மனுஷன் யாருன்னா இந்த பாப்லோ எஸ்கோபார் தான். அந்த காலகட்டத்தில் இவர்கிட்ட இருந்த கொக்கைன் மாதிரி எந்த ஒரு ட்ரக் டீலர் கிட்டயுமே இல்ல. ட்ரக் வேர்ல்டுல கொடிக்கட்டி பிறந்த பாப்லோ எஸ்கோபார் அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் ரொம்பவே தொல்லையாவே இருந்தாரு. இது முடியாதுடா, இவர் அரெஸ்ட் பண்ணாதான் நம்ம நாடு மேல வரும்னு சொல்லிட்டு இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக இவர் இருந்த ஸ்லம் பகுதிக்கு போகும்போது அங்க உள்ள மக்கள் எல்லாருமே போலீஸை உள்ளவே விடல. கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி எங்களை தாண்டி தான் நீங்க அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா மக்களும் அவருக்கு சப்போர்ட்டா நின்று. இதுக்கு காரணம் பாப்லோ எஸ்கோபார் அவர் சம்பாதிச்ச பணத்தை தான் மட்டுமே வச்சுக்காம அங்க உள்ள மக்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், தியேட்டர், ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுத்ததுனால அங்க உள்ள எல்லாருமே ரொம்பவே லாயலா இருந்தாங்க. இப்படி லாயலா இருந்த பாப்லோ எஸ்கோபார் தன்னோட லைஃப்ல ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாரு. இப்ப அவர் ட்ரக் எடுத்துட்டு போகும்போது ஒரு போலீஸ்காரர் அவரை நிப்பாட்டினாருன்னா அவர் அந்த போலீஸ்காருக்கு 2 சாய்ஸ் கொடுப்பாரு. ஒன்னு, நான் கொடுக்குற லஞ்சத்தை வாங்கிட்டு போயிடணும், இல்லன்னா என் துப்பாக்கிக்கு நீ இரையாகணும். அபிஷியலி இவரால் இறந்த போலீஸ் ஆபீசர்ஸோட எண்ணிக்கை 38,000 சொல்றாங்க. பட் அன்அபிஷியலி எவ்வளவுன்னு பாப்லோ எஸ்கோபாருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா போலீஸ்க்கும் பாப்லோ எஸ்கோபார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்க சொல்ற மாதிரி நான் அரெஸ்ட் ஆகணும்னா நான் கெட்டுற ஜெயில தான் நான் போய் அரெஸ்ட் ஆகியிருப்பேன் அப்படிங்கறதான் அவருடைய டிமாண்டா இருந்துச்சு. போலீஸும் வேற வழியே இல்லாம இதை ஆக்செப்ட் பண்ண உடனே அவருக்கான ஜெயில பாப்லோ எஸ்கோபாரே கட்டுறாரு. சீக்ரெட் ஆபரேஷன்ங்கிற பேர்ல அவர் கட்டின ஜெயிலுக்குள்ள அவரை போய் அரெஸ்ட் பண்ணலான்னு போகும்போது உள்ள போய் பார்த்தா பாப்லோ எஸ்கோபார் அங்க இல்ல. ஜெயில இருந்து சுரங்கப்பாதை போட்டு 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தன்னோட சொந்த ஊருக்கு பாப்லோ எஸ்கோபார் எப்பவோ தப்பிச்சு போயிட்டாரு. உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர் தன்னோட கடைசி வாழ்க்கையை தன்னோட அப்பா அம்மாவோட ரொம்ப எளிமையாவே கழிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஃபைனலா போலீஸ் அவரை சுட்டு கொல்லும் போது அவர் பாப்லோ எஸ்கோபார் தானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே மாற்றம் அடைஞ்சுதான் இருந்தாரு. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பணக்காரன் சாகும்போது தங்கிட்ட எதுவுமே இல்லாம ஒரு எம்டி மேனா தான் இறந்து போனாரு. பாப்லோ எஸ்கோபார் பத்தின எலாபரேட்டான வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. குட் பை.